ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான திக்காக மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது வந்து சுடு சுடு சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ நான் ஒரு மண்சட்டி வச்சுக்கிட்டேன். மண்சட்டியில் வைக்கும்போது எப்போவுமே ஒரு டேஸ்ட் இருக்குங்க. நார்மல் சட்டியை விட மண்சட்டியில் வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயம் பொரியட்டும். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு 5 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு போடும்போது மீன் குழம்போட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/4 கிலோ மீனுன்றதுனால நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் மீனுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக தான் நம்ம போடுறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. குழம்பு பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் போட்டால். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் எங்கெல்லாம் காரம் போடுறேனோ அங்கே உங்களுக்கு ஏற்ற காரத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா தக்காளியெல்லாம் சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டானதும் லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா புளி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டிருக்க புளிப்பு வந்து நார்மலான புளிப்பு. ரொம்பவும் அதிகமாக இருக்காது, ரொம்பவும் குறையாகவும் இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதித்து மசாலா வாசனை எல்லாம் போகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓரம்லாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலா வாசனை போயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு மீன் போட்டுக்கலாம். சங்கரா மீன் தான் இன்றைக்கி நான் 1/4 கிலோ போட்டிருக்கேன். உங்களுடைய விருப்பம், உங்கள்கிட்ட எந்த மீன்னாலும் இந்த குழம்பு வந்து பண்ணலாம். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி மட்டும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி எதுவுமே போடாதீங்க. அப்படியே சாஃப்டாக கிளறி கொடுத்துட்டு இப்போது ஸ்டவ்வில் வந்து சிம்மில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க. பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீன் போட்டுட்டு வாவ், சூப்பராக குழம்புல நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல குழம்பு நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள், ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள், மீனும் சூப்பராக நல்லா வெந்திருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. வாசனையாகவும் ரொம்ப நல்லா கமகமன்னு இருக்குது. இது நல்லா சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது குழம்பு. இது இட்லிக்கும் தோசைக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி விட நாளைக்கு மறுநாள் மீன் குழம்பு சாப்பிடும்போது ரொம்பவும் அருமையாக சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.